நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆண்டுக்கான தமிழகத்தில் நிகழ்ந்த பிறப்பு விகிதத்தை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. ஒவ்வொரு மாவட்ட வைஸாக முன்னதாக 2023 2022 கம்பேரிசன் பண்ணும்போது 11% பிறப்பு விகிதம் சரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரீதியில் மாவட்ட வைஸாக பார்க்கும்போது அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் 8592 பேர். அதில் ஆண்கள் 4494 பேரும், பெண்கள் 4097 பேரும், மூன்றாம் பாலினம் ஒரு ஆளும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா 30,121 மொத்தம். ஆண்கள் 15,431, பெண்கள் 14,690 பேர் கொடுத்துருக்காங்க. மூன்றாம் பாலினம் 0ன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மொத்தம் பிறப்பு விகிதம் 90,442ங்க. அதில் ஆண்கள் 46,069, பெண்கள் 44,372, மூன்றாம் பாலினம் 1ங்க. கோவை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமான மக்கள் தொகை 44,257ங்க. அதில் ஆண்கள் 22,581 பேருங்க, பெண்கள் 21,673 பேருங்க, மூன்றாம் பாலினம் 3 பேருங்க. அடுத்தபடியாக கடலூர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24,176. அதில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா 12,548 பேரும், பெண்கள் 11,626 பேரும் கொடுத்துருக்காங்க. மூன்றாம் பாலினம் 2 பேருங்க. அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் பார்த்திங்கன்னா மொத்த விகிதம் 24,241 பேர். ஆண்கள் 12,784 பேரும், பெண்கள் 11,454 பேரும், மூன்றாம் பாலினம் 3 பேரும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் பார்த்திங்கன்னா 23,636 பேருங்க டோட்டலாக. அதில் ஆண்கள் 12,285 பேரும், பெண்கள் 11,349 பேரும், மூன்றாம் பாலினம் 2 பேருங்க. ஈரோடு மாவட்டம் பார்த்தீங்கன்னா 24,874 பேருங்க மொத்தம். அதில் 12,768 பேர் ஆண்களும், 12,106 பேர் பெண்களும், மூன்றாம் பாலினம் 0ன்னு சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16,309 பேருங்க. அதில் 8,533 பேர் ஆண்களும், 7,774 பேர் பெண்களும் கொடுத்துருக்காங்க. மூன்றாம் பாலினம் 2 பேருங்க. அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டம் பார்த்திங்கன்னா 10,735 பேருங்க. அதில் ஆண்கள் பிரிவில் 5,525 பேரும், பெண்கள் பிரிவில் 5,210 பேரும், மூன்றாம் பாலினம் 0ங்க. கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா 20,219 பேருங்க. அதில் ஆண்கள் 10,328 பேரும், பெண்கள் 9,891 பேரும், மூன்றாம் பாலினம் 0ங்க. கரூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா 12,450 பேருங்க டோட்டலாக. அதில் 6,479 பேர் ஆண்களும், 5,971 பேர் பெண்களும், மூன்றாம் பாலினம் 0ங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை டோட்டலாக 23,231 பேருங்க. அதில் ஆண்கள் 11,995 பேரும், பெண்கள் 11,235 பேரும், மூன்றாம் பாலினம் 1ங்க. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் டோட்டலாக 42,039 பேருங்க. ஆண்கள் பிரிவில் 21,668 பேரும், பெண்கள் பிரிவில் 20,370 பேரும், மூன்றாம் பாலினம் 1ங்க. மயிலாடுதுறை மாவட்டம் பார்த்திங்கன்னா டோட்டலாக 9,283 பேருங்க. ஆண்கள் 4,719 பேரும், பெண்கள் 4,566 பேரும், மூன்றாம் பாலினம் 0ங்க. அடுத்தபடியாக நாகப்பட்டினம் மாவட்டம் பார்த்திங்கன்னா 5,325 பேருங்க டோட்டலாக. 2,735 பேர் ஆண்களும், 2,590 பேர் பெண்களும், மூன்றாம் பாலினம் 0ங்க. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் டோட்டலாக 16,384 பேருங்க. 8,456 பேர் ஆண்களும், 7,928 பேர் பெண்களும், மூன்றாம் பாலினம் 0ங்க. பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை டோட்டலாக 8,058 பேருங்க. ஆண்கள் பிரிவில் 4,253 பேரும், பெண்கள் 3,805 பேரும், மூன்றாம் பாலினம் 0ங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் டோட்டலாக 16,283 பேருங்க. ஆண்கள் 8,549 பேருங்க,
பெண்கள் வந்து 7734 பேரும் மூன்றாம் பாலினம் வந்து சேர்றாங்க. ராமநாதபுரம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 14536 பேருங்க. அதில் ஆண்கள் பிரிவில் வந்து 7500 பேரும் பெண்கள் பிரிவில் வந்து 7036 பேரும் மூன்றாம் பாலினம் வந்து சேர்றாங்க. ராணிப்பேட்டையை பொறுத்தவரையில் வந்து டோட்டலாக வந்து 6716 பேருங்க. அதில் ஆண்கள் பிரிவில் வந்து 3493 பேரும் பெண்கள் பிரிவில் வந்து 3222 பேரும் மூன்றாம் பாலினம் வந்து ஒன்றுங்க. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து பிறப்பு விகிதம் வந்து 43505 பேருங்க டோட்டலாக. அதில் ஆண்கள் பிரிவில் வந்து 22848 பேரும் பெண்கள் பிரிவில் வந்து 20656 பேரும் மூன்றாம் பாலினம் வந்து சேருவாங்க. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து டோட்டலாக வந்து பிறப்பு விகிதம் 14696 பேருங்க. அதில் ஆண்கள் வந்து 7602 பேரும் பெண்கள் வந்து 7094 பேருங்க. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து டோட்டலாக வந்து 15363 பேருங்க. ஆண்கள் பிரிவில் வந்து 7794 பேரும் பெண்கள் பிரிவில் வந்து 7569 பேரும் மூன்றாம் பாலினம் வந்து சேருவாங்க. அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 35138 பேருங்க. ஆண்கள் வந்து 18036 பேரும் பெண்கள் வந்து 17097 பேரும் மூன்றாம் பாலினம் வந்து 2 பேருங்க. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து 4946 பேருங்க பிறப்பு விகிதம். ஆண்கள் வந்து 2456 பேரும் பெண்கள் வந்து 2489 பேரும் மூன்றாம் பாலினம் வந்து ஒரு ஆளுங்க. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து டோட்டலாக வந்து பிறப்பு விகிதம் வந்து 14843 பேருங்க. ஆண்கள் வந்து 7678 பேரும் பெண்கள் வந்து 7165 பேரும் மூன்றாம் பாலினம் வந்து சேருவாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து டோட்டல் பிறப்பு விகிதம் வந்து 20261ங்க. அதில் ஆண்கள் வந்து 10501ங்க பெண்கள் வந்து 9758 பேருங்க மூன்றாம் பாலினம் வந்து 2ங்க. திருவாரூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா டோட்டல் பிறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா மொத்தமாக 10848ங்க. அதில் ஆண்கள் வந்து 5640 பெண்கள் வந்து 5208 பேருங்க மூன்றாம் பாலினம் வந்து சேருவாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து டோட்டல் பிறப்பு விகிதம் வந்து 20832 பேருங்க. அதில் ஆண்கள் பிரிவில் வந்து 10640 பேரும் பெண்கள் பிரிவில் வந்து 10192 பேரும் கொடுத்துருக்காங்க. மூன்றாம் பாலினம் வந்து சேருவாங்க. திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து டோட்டலாக வந்து 37671 பேருங்க. அதில் ஆண்கள் வந்து 19431 பேரும் பெண்கள் வந்து 18238 பேரும் மூன்றாம் பாலினம் வந்து 2 பேருங்க. அடுத்தபடியாக நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் திருநெல்வேலி டோட்டல் பிறப்பு விகிதம் வந்து மொத்தமாக 23424. அதில் ஆண்கள் வந்து 11908 பேரும் பெண்கள் வந்து 11513 பேரும் மூன்றாம் பாலினம் வந்து 3 பேருங்க. திருப்பத்தூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா டோட்டல் பிறப்பு விகிதம் வந்து 14078 பேரும் அதில் ஆண்கள் பார்த்திங்கன்னா 7284 பேரும் பெண்கள் வந்து 6793 பேரும் மூன்றாம் பாலினம் வந்து ஒரு ஆளுங்க. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் 21143 பேர் டோட்டல் பிறப்பு விகிதம். அதில் ஆண்கள் பிரிவில் வந்து 10883 பேரும் பெண்கள் வந்து 10260 பேரும் மூன்றாம் பாலினம் வந்து சேருவாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் வந்து மொத்தமாக வந்து 21551 பேருங்க. அதில் ஆண்கள் பிரிவில் வந்து 11308 பேரும் பெண்கள் பிரிவில் வந்து 10243 பேரும் மூன்றாம் பாலினம் வந்து சேருவாங்க. வேலூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து டோட்டல் பிறப்பு விகிதம் வந்து 33980ங்க. அதில் ஆண்கள் வந்து 17787 பேரும் பெண்கள் வந்து 16186 பேரும் மூன்றாம் பாலினம் வந்து 7 பேருங்க. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து டோட்டல் பிறப்பு விகிதம் வந்து 12624 பேருங்க. அதில் ஆண்கள் பிரிவில் வந்து 6613 பேரும் பெண்கள் பிரிவில் வந்து 6009 பேரும் மூன்றாம் பாலினம் வந்து 2 பேருங்க. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து டோட்டல் பிறப்பு விகிதம் வந்து 25014 பேருங்க. அதில் ஆண்கள் பிரிவில் வந்து 12755 பேரும்
பெண்கள் பிரிவில் வந்து 12,257 பேரும், 3ஆம் பிரிவினர் வந்து 2 பேருங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டில் வந்து தமிழகத்தின் நிகழ்ந்த பிறப்பில் வந்து 8,41,821 பேருங்க. அதில் ஆண்கள் பிரிவில் வந்து 4,34,355 பேரும், பெண்கள் பிரிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4,07,426 பேரும், 3ஆம் பாலினம் வந்து 40 பேரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தவங்க தாங்க இந்த டீட்டெயில் தாங்க 2024ஆம் ஆண்டுக்கான தமிழகத்தில் நிகழ்ந்த உங்களுக்கு பிறப்பு பட்டியலோடைய டீட்டெயில் வந்து பார்த்துருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க.